அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 18/9/2025 புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. துவாதசி திதி இரவு 11:25 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. பூச நட்சத்திரம் காலை 6:32 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சூரியன், 11இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இன்றைய நாளில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சந்திரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை தற்போது பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தற்போது விலகி மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 4இல் புதன், 9இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சூரியன் 4இல் இருப்பதால் வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். சக ஊழியர்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை தற்போது பெற முடியும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 3இல் செவ்வாய், 11இல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 6இல் ராகு, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்று நாள் முழுவதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம்.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்களால் தேவையில்லாத ஒரு மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பொதுவாக நிதானத்தோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் புதன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பெண்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். பேச்சில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் குரு, 6இல் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்றாலும் பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.